அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். உங்கள் பர்சன் என்ன ஃபீலிங், என்ன எமோஷனில் இருக்காங்க, இல்லை எமோஷன்ஸில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஒரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இட்ஸ் லைக் பிரபஞ்சம் வந்து உங்களை வந்து ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி பார்க்குறாங்கன்ற. ஆனால் ரெகுலர் வியூவர்ஸ் நிறைய பேர் அதை வந்து அந்த ரீடிங்கை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் லைக் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்களே வந்து உங்கள் காதல் தெய்வீகமானது இல்லை வந்து நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தை இல்லை அப்படின்னு நம்பினா, அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காதலோ இந்த தெய்வீக காதலோ எப்படி நடக்கும்? ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் நீங்களும் வந்து பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு. யாருமே வந்து தேவையில்லாமல் இருக்கிறதில்ல. அதுக்கு இல்லாமல் நீங்களே உங்களோட காதல் டிவைன் லவ் இல்லை, இந்த மாதிரி ஒரு தெய்வீக காதல் நம்மளுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்களே மனசளவில் நினச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூட வராது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கூட பிரபஞ்சம் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் நம்பினா மட்டும்தான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு அறிவுரையாக தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கே இந்த மாதிரி ஒரு காதல் வாய்க்காது, இல்லைனா வந்து நமக்கெல்லாம் இது செட் ஆகாது, நாம் எங்கள் பிரபஞ்சத்தோட குழந்தைங்க, இது வேற யாருக்கோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வேற யாருக்கோ தான். ஓ ஏதோ அழகாக இருக்கே, மேபி நானும் இருந்தா என்ன அப்படின்னு யோசிச்சேன். நீங்கள் ஃபுல் நெகட்டிவுக்காக போகாமல் அட்லீஸ்ட் நானும் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட பாருங்கள். இட்ஸ் லைக் நான் அந்த வீடியோக்காக மட்டும் சொல்லலை, ஜென்ரலாக உங்கள் லைஃப்பில் வந்து நம்புங்க. நீங்களும் பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியம்தான். ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, மை ஃபேவரட் பிளேஸ் இஸ் இன்சைட் யுவர் ஹக். ஸோ அவங்களோட ரொம்ப பிடிச்ச இடம் என்ன அப்படின்னா உங்கள் ஹக்குள்ளே இருக்கிறது, அதாவது உங்கள் கைகளுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க உங்களோட வார்ம்த்தை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் சீயிங் யூ ஸ்மைல் மேக் மை டே. ஸோ உங்களோட ஸ்மைல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் மேபி உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் ஆஃப் ஸ்மைல் இருக்கலாம், இல்லைனா வந்து சிரிச்சா நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ஸோ உங்களோட ஹக், உங்களோட ஸ்மைல் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து யுவர் லவ் இஸ் ஆல் ஐ நீட் டு ஃபீல் கம்ப்ளீட். நீங்கள் உங்களோட காதல் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை, அவங்க வந்து ஒரு முழுமையான மனுஷனாக வந்து உணர்றதுக்கு அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ஆல் ஐ நீட் டு ஃபீல் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை, உங்கள் காதல் இருந்தால் போதும், அவங்க வந்து ஒரு முழுமையான மனுஷனாக வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த காதல் தான் அவங்களுக்கு தேவை, வேறு எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை. உங்களோட ஹக், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அவங்களோட சரௌண்டிங்கில் இருக்கணும், அவ்வளோதான். உங்கள் முகம் பார்க்கணும், உங்களோட அந்த புன்னகை பார்க்கணும், அதுதான் அவங்களோட ஆசையாக இருக்குது. இப்போது ஆசை, விஷ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். 4 அகெயின் இம்பார்ட்டன்ட் நம்பர் உங்கள் லைஃப்பில். 4 and 3 ரிப்பீட் ஆகுது. ஐ வுட் லவ் யூ இன் எவ்ரி லைஃப் டைம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை வந்து ஒரு லைஃப் டைம்லேயும் வந்து அவங்க துரத்தி வந்து காதலிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ காதல் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட காதலில் வந்து நான் ஒரு சின்ன கரகோட பார்க்கல, ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் லைக் அட்மையர் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தூரமாக உட்காந்துட்டு உங்களோட அந்த ஸ்மைல் அட்மையர் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸில் உட்காந்துட்ருக்காங்க, நீங்கள் ஏதோ கதைச்சிட்ருக்கீங்க, இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிகிட்ருக்கீங்க, அவங்க வந்து உங்களை அட்மையர் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. மேபி உங்கள் பர்சன் வந்து ஒரு குட் லிசனராக இருக்கலாம், நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க, அட்மையர் பண்ணுவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது. இப்போதைக்கு அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் உங்களை எங்கேயாவது தள்ளிட்டு போய் உங்களை உட்கார வச்சு கதை பேச வச்சு உங்களை வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறதான். ப்ளீஸ் பிரட்ஸ் யூ ஆர் த மேன் ஆஃப் மை ட்ரீம்ஸ். இந்த பர்சன், அதாவது நீங்கள் இப்போ யார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த பர்சன் தான் நீங்கள் கல்யாணமும் பண்ணிக்க போகிறீங்க. அவங்க தான் அவங்களோட ட்ரீம் பர்சன். அதாவது நீங்கள் ஒரு பர்சன் எப்படிலாம் இருக்கணும்னு கனவு கண்டீங்களோ அப்படி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ஆளாக தான் இவங்க இருக்க போகிறாங்க.
ஸோ நான் வந்து இது கரெக்டாக கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எஸ், யூ ஆர் த மேன் ஆஃப் மை ட்ரீம்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களோட கனவு கண்ணன்னு வேணால் சொல்லிக்கலாம், கண்ணி போய். ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து உங்களோட ட்ரீம் கம் ட்ரூ தான். உங்கள் பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்க கனவில் இல்லைன்னா அவங்க கற்பனையில் எப்படிலாம் ஒரு ஆள் இருக்கணும், அவங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் எப்படி இருக்கணும்னு நினச்சாங்களோ அப்படியே அதை விட அதிகமாக தான் அவங்கக்கிட்ட இருக்குது. காதல் ஜாஸ்தி, ஒரு வார்ம்த் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு அழகான புன்னகை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட காதல் அதை விட எல்லாத்தையும் விட ரொம்ப அழகானது. உங்களோட காதல் வந்து மேபி ரொம்ப ஸ்ட்ராங், சாஃப்ட், அதே சமயம் வந்து அதில் ஒரு தனி மேஜிக் இருக்குது உங்கள் லவ்வில். மேபி நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள் காதலை நீங்கள் சொல்கிற விதம் வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கும் உங்களுக்கு, எஸ்பெஷலி உங்கள் பர்சனுக்கு. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து செய்வீங்க, இல்லைனா வந்து அவங்கள ரொம்ப அக்கறையாக பார்த்துப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் காதல் வந்து அதிலெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு, அந்த மாதிரி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், current feelings and emotions of collectives person. Keep an open mind. Keep an open mind. Let your friends help you. இது வந்து கையில் வந்துட்டு திரும்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. மேபி இதுதான் உங்களோட மெசேஜ். இதை வந்து மேபி காமிக் எனர்ஜி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு விஷயம் தடுக்க நினைக்கலாம். யுவர் சோல்மேட் மே டிஃபர் ஃப்ரம் யுவர் யூஷுவல் டைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பர்சன், அதாவது ஒரு டே டு டே ரொட்டீன், 9 to 5 ஜாப், அந்த ரொட்டீன் நார்மல் டிப்பிக்கல் மேன் அப்படிங்கிற அந்த கோட்குள்ளே சிக்க மாட்டாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கணும். இட்ஸ் லைக் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன அழகான உலகம் இருக்குது, அது வந்து நார்மல் அந்த டெஃபினேஷனுக்குள்ளே வராது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறாங்க, ஆள் ரொம்ப வித்தியாசமான ஆள்மா, அதனால் நார்மலாக ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா பண்ணாத. இட்ஸ் லைக் நீங்கள் உங்களுக்கு ஒரு டிப்பிக்கல் ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா தே ஓன்ட் ஃபிட். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணுறது பிடிக்குமா இருக்கலாம், இல்லைனா உங்கள்கிட்ட ஒரு யூனிக் ஸ்டைல் ஆஃப் லிவிங் இருக்கலாம். அதை எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது. நீங்கள் ஏதாவது டிப்பிக்கல் லைஃப் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நடக்காது. இதே தான் உங்கள் பர்சனுக்கும். அவங்க வந்து உங்களை வந்து ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் வைஃப் இல்லைனா வந்து ஒரு டிப்பிக்கல் வைஃப் காலில் இருந்துச்சு ஸோ செஞ்சுட்டு அந்த மாதிரி ரொட்டீனாக இருக்கிறது சம்திங் நீங்கள் செய்வீங்க. பட் உங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கல் விமன் அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த டெஃபினேஷனுக்குள்ளே நீங்கள் சிக்க மாட்டீங்க. ஸோ கீப் அன் ஓப்பன் மைண்ட், அப்போ தான் உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும். லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ, ஆஸ்க் ஃபார் அண்ட் அக்செப்ட் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ். இது வந்து உங்களுக்கு காதலை கல்யாணத்தில் முடிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் எடுக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பை எடுங்க. ஆனால் நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பை மட்டும் எடுங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், மேபி அவங்க மனசில் இதெல்லாம் ஓடின்ட்டுருக்கு, எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு. ஓகே, வந்துடுத்து ஹனிமூன். ஸோ ஒரு சிலருக்கு இப்போ நீங்கள் ஒரு செப்பரேஷன் பீரியடில் இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சின்ன செட்பேக் இருக்கலாம். டைம் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பார்ட்னர் இஸ் ஆன் த ஹரிசான். எக்ஸ்கியூஸ் மீ. ரிலீஸ் யுவர் எக்ஸ். மேபி இது வந்து நீங்கள் எக்ஸை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா அவங்க எக்ஸை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கலாம். சம்திங் இல்லை பாஸ்ட் ஒரு எனர்ஜியாக கூட இருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம். டைம் ஹேஸ் கம் டு கிளியர் யுவர் எனர்ஜி. ஸோ கிளென்சிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். செப்பரேஷன் மேபி ஒரு சிலருக்கு வந்து இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. மேபி நீங்கள் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரீங்க, ஏன்னா செப்பரேஷன் ரிலீஸ் யுவர் எக்ஸ் வந்து ஒன்றா வந்திருக்கு. ஸோ ஹனிமூன், என்ஜாய் த பிளிஸ் ஆஃப் ஹாலிடே டைம் டுகெதர். ஸோ இது வந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் ஒரு ஹனிமூன் ட்ரிப். இது வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் முடியும் இந்த செப்பரேஷன். மேபி நீங்கள் ஒரு செப்பரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா சூன் அந்த செப்பரேஷன் முடியும். ஏன்னா இங்கே வந்து இது வந்து லிட்டரலாக நீங்கள் இம்மீடியட்டாக கல்யாணம் பண்ணி ஹனிமூன் ட்ரிப் போவீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு ஹனிமூன் ஃபேஸ் லைக் அந்த ஒரு ஃப்ளர்ட் எனர்ஜி, அது வந்து எல்லாமே ஒரு சும்மா மேஜிக்கலாக இருக்க மாதிரி ஒரு டைம் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. மேபி அதனால தான் கீப் அண்ட் ஓப்பன் மைண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ யூ நீட் டு ரிலீஸ் யுவர் எக்ஸ்.
ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ நீட் டு கிளென்ஸ் தட் எனர்ஜி. டூ தட். Let me clarify that. Why this? Release your eggs here. Please release your eggs. Clarify, release your eggs, spirits, please. Oh my God. 5 of Swords. It's a warning. Three of Swords energy. டெஃபினட்டாக நீங்கள் ஏதாவது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியில் வந்திருக்கீங்க, அது நீங்களாகட்டும் உங்கள் பர்சன் ஆகட்டும், தே ஆர் ட்ரைங் டு டேக் ரிவெஞ்ச். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அழகான காதல் வாழ்க்கைக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் தே வாண்ட் டு ரிகன்சைல். ஓ மை காட். பட் இது வந்து புரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து ஃபெமினன் இஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு தான் ஃபெமினன் எனர்ஜியை சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஸ்டார். இங்கே பார்த்தீங்கன்னா 5 of Swords and 3 of Swords. ரிகன்சிலேஷன். இந்த பாஸ்ட் பர்சன் திரும்ப வர ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு செப்பரேஷனில் இருந்தீங்க, இல்லைனா யூ லெஃப்ட் திஸ் பாஸ்ட் இந்த பாஸ்ட். இப்போ வந்து அந்த பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ட்ரை பண்ணாங்க. தே வாண்ட் டு கம் அண்ட் ரிகன்சைல். ஆனால் வந்து யூ ஆர் நாட் ரெடி. நீங்கள் வந்து இந்த புது காதல் வாழ்க்கைக்குள்ளே போயாச்சு. இட்ஸ் லைக் இதுதான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், சம்திங் லைக் தட். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் த மேன் ஆஃப் மை ட்ரீம்ஸ். யூ ஃபவுண்ட் யுவர் ட்ரீம் பர்சன். ஸோ உங்கள் பர்சனுக்கும் அதுதான், தே ஃபவுண்ட் தேர் ட்ரீம் பர்சன். இட்ஸ் லைக் எக்ஸாக்ட் மேட்ச். ஆனால் இந்த பாஸ்ட் பர்சன் வந்து ப்ரிட்டன் பண்ணலாம். பட் அவங்களோட எண்ணங்கள் வந்து ரிகன்சைல் பண்ண அவங்க வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, உங்கள் பர்சனை பற்றி தப்பாக சொல்லலாம். இல்லைனா வந்து ஐ ஆம் த வெரி பர்ஃபெக்ட் பர்சன், நான் இத்தனை நாளாக எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டால் നിങ്ങൾക്ക് பதில் வராது. அது வந்து செப்பரேட் ஸ்டோரி. ஆனால் இவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுறது. அதாவது இப்போ வந்து உங்களை பிளாக் பண்ணி இந்த ரிகன்சைல் உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் திரும்ப சரி ஒரு இது பண்ணுறது தப்பு. ஆக்சுவலாக இஃப் யூ ஆர் இன் லவ் வித் திஸ் பர்சன், இந்த பர்சன் எனர்ஜியை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அழிஞ்சிடும். இதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா வந்து ஸ்டாரை வந்து 5 of Swords பிளாக் பண்ணுது. அவங்க வந்து உங்களை அழிக்கிறது அவங்களோட இன்டென்ஷன். உங்களை காப்பாற்றுறதோ உங்கள் மேலே இருக்க காதலை வந்து நிரூபிக்கிறதுக்கோ கிடையாது. இது வந்து இட்ஸ் லைக் ரிவெஞ்ச். நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே, அவனை நான் அழிச்சே தீருவேன், நீ எப்படி போகிறேன்னு பார்க்குற அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ரிலீஸ் யுவர் எக்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். ஃபெமினன், நீங்கள் ஒன்ஸ் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சு, யூ நோ திஸ் பர்சன் ஹூ இஸ், அண்ட் அப்புறம் வந்து நீங்கள் இந்த காதல் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, யூ எக்ஸ்ப்ரெஸ் தட் லவ் அப்படின்ற பட்சத்தில் இதை கன்சிடர் பண்ணுறதே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அப்போ நீங்கள் இந்த பர்சனுக்கு பண்ணுற துரோகமாக தான் அது ஆகும். அப்புறம் நீங்கள் யார் உங்களை என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் தப்பே கிடையாது. இட்ஸ் லைக் ஐ கான்ட் அக்செப்ட் தட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஒன்ஸ் யூ மூவ் ஆன். இந்த பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி ஐயோ அப்படின்னு ஓடுறது, இட்ஸ் லைக் ரொம்ப சீப்பான கேரக்டர். டோன்ட் டூ இட். அப்படி பண்ணீங்க அப்படின்னா யூ கான் பி அ டிவைன் ஃபெமினன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு காதல் வந்து உங்களுக்கு தகுதி இல்லாததாக போயிடும். அதாவது நீங்கள் தகுதி இல்லாமல் போயிடுவீங்க. இந்த பர்சன் அவங்களுக்கு என்ன காதல், திஸ் பர்சன் இஸ் அ பர்ஃபெக்ட் பர்சன். நீங்கள் போனீங்கன்னா அவங்க வாழ்க்கை நின்று போக போகிறதில்ல. ஏன்னா உங்களோட இழப்பு தான் அது, அவங்களோட இழப்பு இல்லை. ஸோ யாருக்காவது அந்த ஆசிலேஷன் இருந்தது அப்படின்னா நினச்சி பாருங்கள், நீங்கள் ரொம்ப சீப்பஸ்ட் கேரக்டர். அப்படி வந்து அந்த மனசில் உங்களுக்கு எண்ணம் வந்தாலே யூ ஆர் அ சீப் பர்சன். அதனால் யோசிச்சு பண்ணுங்கள், ரொம்ப கீழ்த்தரமாக போயிடாதீங்க. பிகாஸ் பெண்களை வந்து நம்ம கொண்டாடுற ஒரு பூமியில் இருக்கோம். பெண்களுக்கு வந்து பவுண்ட்ரி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் காதலிக்கிறதே தப்புன்னு சொல்லலை. ஒருத்தங்க தப்பு அப்படின்னு சொல்லி அதை விட்டு விலகி வந்துட்டிங்கன்னா விலகி போயிடணும். அந்த நாய் புத்தின்னுவாங்க, இதுக்கும் இல்லாமல் அதுக்கும் இல்லாமல் அலையிற புத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு இதுவும் தங்காது அதுவும் தங்காது. ஸோ பி கேர்ஃபுல். அது இல்லாமல் உங்களே நீங்கள் அசிங்கப்படுத்திக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு ஃபெமினன், ஒரு பெண் அப்படின்னா அந்த பெண்ணுக்கான அந்த சேஸ்டிட்டி ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட புரிதல், என்னோட நம்பிக்கை. இது கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும், பட் தட் இஸ் த ஃபேக்ட். அதனால தான் நீங்கள் வந்து எந்த ஒரு அழகான காதலுக்குள்ளேயும் போகாமல் தத்தளிச்சிட்ருக்கீங்க.
உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நிலையாக போகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு வார்னிங். இது இதில் போயிட்டீங்க அப்படின்னா இதை கழிச்சிடுங்க. இதுக்கும் அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டுட்ருக்காதீங்க. இட்ஸ் லைக் இதுக்கும் அதுக்கும் தாவுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். இட்ஸ் லைக் ஐ கான்ட் கால் யூ டிவைன் ஃபெமினன். ஸோ பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் press current feelings and emotions of collective's person. Current feelings and emotions of collective's person. King of coin. Current feelings and emotions of collective's person. Slow and steady. உங்கள் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ மூவிங். பட் அவங்க எடுத்து வைக்கிற ஒரு அடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they want to marry you. You are going to marry this person. சிக்ஸ் ஆஃப் கப்ஸ். அதனால தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு இவ்வளோ பெரிய வார்னிங் தராங்க. உங்கள் பர்சன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப தெளிவாக மை குட்னஸ் திஸ் ஸ்வீட் ஹார்ட் இஸ் கம்மிங். அதனால தான் பிரபஞ்சம் உங்களை வார்ன் பண்ணுறாங்க. இவ்வளோ வார்னிங் நாம் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து தே ஆர் கம்மிங். நீங்கள் இப்போ போய் வந்து ரொம்ப லோ வைப்ரேஷன்லாம் போய் ரொம்ப டிவைன் ஃபெமினன் எனர்ஜிலேருந்து கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே யூ டர்ன் போட்டு அவங்க போயிடுவாங்க. உங்களுக்கு தான் நஷ்டம், யாருக்கும் நஷ்டம் இல்லை. ஆசிலேட் ஆனீங்க கதை கந்தல். ஸோ வந்து பக்குவமாக நடந்துக்கோங்க. எது நல்லது எது கெட்டது, எது வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து செய்யக்கூடிய செயல், செய்யக்கூடாத செயல்னு பாருங்கள். நான் வந்து நீங்கள் காதலிக்கவே கூடாதுன்னு சொல்லலை. அப்படியே ஒருத்தங்களையே காதலிச்சு ஒருத்தங்களையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த அளவுக்கு நான் உங்களை எடுத்துகிட்டு போக விரும்பலை. டு பி ஹானஸ்ட். இது வேணான்னு சொல்லி மூவ் ஆன் ஆகிட்டீங்க. இந்த காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சு. யூ நோ திஸ் இஸ் யுவர் பர்சன் அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இவங்க வந்து உங்களை கெடுக்க வராங்க, இல்லை கெடுக்கவே வரல, ரொம்ப நல்லவங்களாகவே இருக்கட்டும். ஒன்ஸ் எண்டு கார்டு போட்டிங்க அப்படின்னா டோன்ட் ஹாவ் திஸ் டாக் மைண்ட் செட். அவ்வளோதான். முடிஞ்சதுன்னா முடிஞ்சது. அது நல்லதோ கெட்டதோ இட்ஸ் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்கன்னா ஓகே. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். தட் இஸ் இட். அவ்வளோதான். போய்கிட்டே இருங்க. வாழ்க்கை உங்களை ஒரு அழகான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகுமே தவிர உங்களை எங்கேயும் கொண்டு போய் கீழே தள்ளி விடாது. கிங் ஆஃப் காயின்ஸ். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். நான் வெல்தி அப்படின்னு சொல்ல விரும்பலை, பட் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான பர்சன் அவங்க தான். நீங்கள் அவங்களோட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அவங்க உங்களோட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ உங்கள் பர்சனுக்கு கண்டிப்பாக ஒரு செட்பேக். மேபி அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் இல்லாதது வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு தே மிஸ் யூ ஸோ மச். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். தே வாண்ட் டு மேரி யூ. 4 of Wands எனர்ஜி. இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், இல்லைனா வந்து உங்களுக்கு ஏற்கனவே இந்த பர்சனை தெரியும் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் இனிமேல் தான் அவங்கள மீட் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கிடையாது. யூ நோ திஸ் பர்சன் ஆல்ரெடி. அவங்களுக்கு வந்து இப்போ மனசில் இருக்கிறதெல்லாம் எப்படி ரிகன்சைல், எப்படி இந்த காதலை வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன் முன்னாடி அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர போகிறாங்க. ரொம்ப நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காமல் இருக்கீங்களோ, உங்கள் வேலையில் ரொம்ப முழுகி போயிருக்கீங்களோ, எப்போ வந்து சரி எப்போ நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவுக்கு வரீங்களோ, அப்போ வந்து இது எதிர்பாராத விதமாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஸோ உங்கள் கிட்டே வரும்போது மேபி அவங்களுக்கு ஒரு செட்பேக் இருந்தால் கூட, ஃபினான்ஷியலாக ஒரு செட்பேக் இருந்தால் கூட, பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா அதை பற்றி அவங்க கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அபண்டண்ட்டை கொடுக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் ஒரு சீட், இது கோல்டன் சீட். இது வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட். எதுக்காக அப்படின்னா இந்த டிவைன் பீயிங், அதாவது டிவைன் ஃபெமினனை அவங்க வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறது. இட்ஸ் லைக் அ கிஃப்ட் ஃப்ரம் த யூனிவர்ஸ். கல்யாண பரிசுன்னு கூட வச்சுக்கலாம், காதல் பரிசுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த பர்சனுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் செட்பேக் இருந்தது அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீங்களே அவங்களுக்கு ஒரு, அதாவது டிவைன் ஃபெமினனே மாஸ்குலினுக்கு ஒரு வரம் தான். அந்த வரம் வரும்போது பிரபஞ்சமும் ஒரு வரத்தை கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிற, இல்லைனா அவங்க ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற ஒரு பிஸ்னஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ், நியூ க்ரியேட்டிவ் வெஞ்சர், ஏன்னா ஒரு பிஸ்னஸ், ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ விக்ட்ரி. இந்த பர்சன் வந்து கொஞ்சம் கூட அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன் ஏன் இந்த சைலண்ட் மோடுக்கு போனேன் அப்படின்னு. இது வந்து அவங்க என்ன க்ரியேட் பண்ணாலும் சரி, இது வந்து ஒரு மேஜிக்கல், இது மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். இது வந்து கிஃப்ட் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த டிவைன் பீயிங், அதாவது டிவைன் ஃபெமினனா இட்ஸ் அ பிளாக்கேஜ். ஓகே, தடைகள் இருக்கும், அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாஸ்குலின் எனர்ஜியை சுற்றி ஒரு துரோகம் இருக்குது.
செவன் ஆஃப் சோல்ஸ். அதை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா இதை ஓவர் கம் பண்ணி அவங்களால வெற்றி அடைய முடியும். கண்டிப்பாக ஒரு துரோகம் அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்குது, என்னென்னா இருக்கலாம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்னா அவங்களால இதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். அதாவது துரோகிங்களை ஐடென்டிஃபை பண்ணால் போதும், அவங்க பண்ணுற துரோகம் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்த மாஸ்குலினுக்கு ஃபேவராக திரும்பும். ஸோ இந்த மாஸ்குலின் எனர்ஜி யார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், திஸ் த மேன் ஆஃப் யுவர் ட்ரீம். அவங்க வந்து அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக க்ரோ ஆனாலும் ஒன் டே வந்து அவங்க தான் மகாராஜா மாதிரி. அதாவது வெல்த்துக்கு அபண்டன்ஸுக்கு அவங்க வாழ்க்கையில் குறையே இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த வரத்தை ஏன் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட செல்ல குழந்த நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு. இட்ஸ் லைக் ஃபெமினன், யூ ஆர் ஸோ அபண்டன்ட். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 5 ஆஃப் காயின்ஸ் சுச்சுவேஷனில் இருக்க முடியாது, இருக்கிறதுக்கும் பிரபஞ்சம் விட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட பாதுகாப்பு, உங்களோட ஒரு அபண்டன்ட் லைஃபுக்காக தான் இந்த பிளெஸ்ஸிங் இந்த மாஸ்குலின் லைஃப்குள்ளே போக போகுது. இட்ஸ் லைக் அதுக்காக அவங்க வந்து ரொம்ப லோ அப்படின்லாம் இல்லை. இட்ஸ் லைக் அவங்களுக்கு ஒரு செட்பேக் வரலாம், உங்களுக்கு ஒரு செட்பேக் வரலாம், பட் 2 பேரும் சேரும்போது இட்ஸ் லைக் ஒரு பூம். அந்த மாதிரி ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து நீங்கள் எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பக்கம் திரும்பும். நீங்கள் வலது பக்கம் திரும்பி லக்ஷ்மி தாயே கொட்டு அப்படின்னா கொட்டும், இடது பக்கம் திரும்பி கொட்டுன்னா கொட்டும். இட்ஸ் லைக் பிளெஸ்ஸிங். இது வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிற அந்த புது வாழ்க்கை, கரியர் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 2 பேரும் ஒரே பாதையில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே லைக் மேஜிக் வாண்ட் மாதிரி, நான் வந்து இந்த விஷயம் பண்ண போகிறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ணி காலை தான் எடுத்து அதில் வைக்கணும். முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கணும். பட் முயற்சிகள் வந்து நீங்கள் எதிர்பாராத அபண்டன்ஸ், வெற்றி இது எல்லாத்தையும் கொண்டு வந்து தரும். நீங்கள் சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஏஸ் ஆஃப் காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் சோல்ஸ், கோ கெட்டர், டார்கெட் ஓரியன்ட். நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதே சமயம் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். லோ வைப்ரேஷனல் திங்ஸ் எதையும் நீங்கள் என்டர்டெயின் பண்ண முடியாது, லைக் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங். இட்ஸ் லைக் என்ன லோ வைப்ரேஷனாக இருந்தாலும் சரி, இட்ஸ் லைக் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த 2 சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்டர்டெயின் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த டிவைன் பீயிங்ன்ற அந்த எனர்ஜிக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் தட். ஏன்னா அது வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பிரபஞ்சம் எப்போவுமே. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற அந்த செல்வத்துக்கு தகுதியுடையவங்களா அப்படிங்கிறத அப்பப்போ உங்கள் பிரபஞ்சம் வந்து உங்கள் முன்னாடியே சிகரெட் பேக்கெட்டை கொடுத்து இல்லைனா யாராவது ஸ்மோக் பண்ணி உங்கள் மூஞ்சிலேயே ஊதுவாங்க. ஸோ டெம்ப்ட் ஆகிறீங்களான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் என்றைக்கு வந்து அந்த இல்லை எனக்கு வந்து என்னோடய லைஃப் முக்கியம், என்னோடய பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம், என்னோடய ஹெல்த், என்னோடய ஃப்யூச்சர் முக்கியம், ஐ வாண்ட் டு லிவ் அ பியூட்டிஃபுல் லைஃப், ஒரு 80 இயர்ஸ் ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கிற பட்சத்தில் அதை வந்து பிரபஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அபண்டன்ஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். எடுத்தோன்னே அப்படியே தூக்கி யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. பிரபஞ்சம் வந்து பாத்திரம் மறிஞ்சு தான் பிச்சை போடுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே அப்படி தான். கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கை ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் இருக்குது. கண்டிப்பாக அது கல்யாணத்தில் தான் முடியும். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இது கல்யாணத்தில் தான் முடியும். ஸோ கவலைப்பட வேண்டாம். மேபி ஃபெமின் நீங்கள் கூட ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக்கில் இருக்கலாம். இந்த காதலும் இந்த கல்யாணமும் உங்களுக்கு ஒரு அபண்டண்ட்டை கொண்டு வரும், அபண்டண்ட் எனர்ஜியை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். ஸோ திஸ் இஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்க அப்படின்னா ஃபெமினன் இல்லை, இதில் வழுக்கி விழுந்தீங்கன்னா டு பி ஃப்ராங்க் யூ ஆர் நாட் டிவைன் ஃபெமினன். அவ்வளோதான். இட்ஸ் ஸோ சிம்பிள். நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க. ஐ எம் கம்மிங் ட்ரஸ்ட். உங்கள் ஆள் வந்து வந்துட்டே இருக்கேன் நம்பு அப்படின்றாங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ், நியூ பிகினிங். அவங்க மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்காங்க. ராங் ஃபுல் அட்வைஸ். மேபி பாஸ்டில் அவங்க ஏதாவது தவறான அட்வைஸை கேட்டிருக்கலாம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது. யூ மேக் மீ வாண்ட் டு டூ பேட் திங்ஸ். இது வந்து இந்த எக்ஸு. நீங்கள் இந்த ட்ராமாக்குள்ளே போனீங்க, நீங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. திஸ் எக்ஸ் எனர்ஜி. இதுதான் இந்த எனர்ஜி வந்து சொல்ல போகுது. என்ன அப்படின்னா, நான் தப்பான அறிவுரை கேட்டுட்டேன், நீ வந்து என்ன கெட்டத விஷயங்கள் செய்ய சொன்ன, உங்களை ப்ளேம் கேம், அதனால தான் நான் அப்படி பண்ணேன், நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு ஏதாவது பழி சொல்ல போட்டு உங்களை வந்து ஏதாவது ட்ராமா போட அப்படியே ஒரு ஸ்வோர்டு எடுத்து அப்படியே ஒரே போட்டுட்டு போயிட்டே இருங்க. லிட்டரலாக ஸ்வோர்டு இல்லைங்க, ஐ மீன் நான் வந்து எனர்ஜெட்டிக்கலாக சொல்கிறேன். கட் திஸ் கார்ட், த்ரோ ஹிம் அண்டர் த பஸ்.
செகண்ட் தாட்டே வேண்டாம். ஏன்னா அவங்களோட இன்டென்ஷனே சரியில்ல. இதுதான் உங்களோட நிலைமையா இருக்கும் 3 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்களே எடுத்து உங்கள் தலையில் கொல்லி வச்சுக்கிறதுக்கு சமம். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. டோன்ட் வெயிட். புது பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. தே ஆர் பிரிங்கிங் திஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ். திஸ் இஸ் யுவர் கப். திஸ் இஸ் அன் எம்டி கப். இது வந்து உங்களோட சாபமாக மாறிடும். இது வந்து தலைமுழுகிட்டு போய்கிட்டே இருங்க. ஒரு அழகான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கும். ஸோ இட்ஸ் அ வார்னிங். மேபி உங்களோட பர்சன் இதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க எனர்ஜெட்டிக்கலாக. மேபி அவங்களோட ஹையர் செல்ஃப்க்கு இது தெரியும். இஃப் யூ ஆர் அ டிவைன் பீயிங் தென் தே நோ தட் வெரி வெல். ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க மேபி தே கேன் பிக் அப் திஸ் எக்ஸ் எனர்ஜி. அவங்களோட இன்டென்ஷன் பிகாஸ் நீங்கள் டிவைன் பீயிங்கோ இல்லையோ, ஹீ இஸ் திஸ் கிங் ஆஃப் காயின்ஸ். அவங்களுக்கு தெரியும். மேபி இல்லைனா உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து சொல்கிறாங்க இதை, இல்லைனா உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் சொல்லலாம். யாராக இருந்தால் என்ன இப்போது நல்லது சொன்னால் சரி தான் எடுத்துக்கோங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.